வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் 2024 உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் வேர்டோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சூஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2.08 into 10. ஸோ 2.08 10ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நம்பரை 10ஆலேயோ 100ஆலேயோ 1000ஆலேயோ மல்டிப்ளை பண்ணுறது அண்ட் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன செய்யணும்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அப்போது இவ்வளோ நேரமும் 2 பக்கத்தில் இருந்த இந்த பாயிண்ட் இப்போ 0 பக்கத்தில் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 20.08. அவ்வளோதான். ஏன் ஒரு டிஜிட் தள்ளி கொண்டு வரோம்? 10ல் எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது, அதனால் ஒரு டிஜிட் தள்ளி கொண்டு வரோம். எஸ். செகண்ட் கொஸ்டின். தென்றல் சேவ்டு 1/4 ஆஃப் ஹர் சேலரி, ஹர் சேவிங்ஸ் பர்சன்டேஜஸ். 1/4 என்ன அர்த்தம்? 1/4 அப்படின்னு அர்த்தம். ஸோ தன்னோட சேலரியில் 4ல் ஒரு பங்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேவிங்ஸ் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாலே இன்ட்டு 100க்கு எவ்வளோன்னு பார்த்துடணும். அதுதான் பர்சன்டேஜ். இப்போ இதில் 1/4 is 4, 2 4s are 8, ரிமைண்டர் 2 இருக்கும், 20 ஆயிரும், 5 4s are 20. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் 1ஐயும் 25 மல்டிப்ளை பண்ணால் 25 தான் கிடைக்கும். மற்ற எல்லா வேல்யூவும் 1 தான் இருக்குது. அப்போது 25 தான் ஆன்சர். 25%ன்னு என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 25%. எஸ். தேர்ட் ஒன்னோடு பார்க்கலாம். a + bயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. a² + b² வேல்யூவும் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. abயோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா a + b க்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிடுவோம். a + b = a² + b² ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போ a + bக்கு வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. a + bக்கு வேல்யூ என்ன? 5. அதை 5 இந்த a + b தூர தூக்கிட்டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது இந்த a² + b²க்கும் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ரெண்டையும் தூர தூக்கிட்டு 13ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ளஸ் 2ab. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். 25 = 13 + 2ab. இப்போ இந்த +13 அடுத்த சைடு கொண்டு வாங்க, -13 ஆயிரும். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும்? 25 - 13 = 2ab. இப்போ 25லேருந்து 13 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 5ல் 3 போனால் 2, 2ல் 1 போனால் 1, 1 = 2ab. இந்த 2வை நெக்ஸ்ட் சைடு கொண்டு வரலாம், டிவிஷன் ஆயிரும். அப்போ 12/2 = ab. 12ல் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இப்போ ஏபியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு? 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். த இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ பிரின்சிபல் of rupees 4,500 which gives an amount rupees 5,000 at the end of certain periods. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4,500. அது எவ்வளோவா மாறுது அப்படின்னா 5,000 ரூபாயாக மாறுது. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். 5,000லேருந்து 4,500 என்ன செய்யுங்க? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 500 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 500. தட்ஸ் ஆல். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு 5th ஒன். 7லேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா 2.83 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 7 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், 2 அப்படிங்கிறதும் ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பருக்கு நேரே தான் ஹோல் நம்பர் எழுதணும். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை வரிசைக்காக தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 8 இப்படி வந்துடும், 3 இங்கே வந்துடும். அப்போ 7.0 இப்படி இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 வேணாலும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வேல்யூவை என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 0லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ பண்ணணும். இங்கேயும் 0 தான் இருக்குது, அப்போ பாரோ பண்ண முடியாது.
அப்போ 7லேருந்து பாரோ பண்ணுவோம். பாரோ பண்ணால் இது 10 ஆகும். மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் பாரோ பண்ணும்போது இது 10 ஆகிரும். இங்கேருந்து தானே பாரோ பண்ணியிருக்கீங்க, அதனால் இது 9 ஆகிரும். ஓகேவா? இப்போ 10ல் 3 போனால் 7, இங்கே 9 இருக்குது. 9ல் 8 போனால் 1. இங்கேருந்து ஒன்று ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க. அப்போ இங்கே என்ன இருந்திருக்கும்? 6 தான் இருந்திருக்கும். 6ல் 2 போணுச்சுன்னா 4. ஸோ த ஆன்சர் இஸ் 4.17. 4.17. And question number 6, simple interest I is equal to PNR by 100. இது ஒரு formula. That's all. அடுத்து question number 7, 0.05 divided by 0.5. Okay, 0.05 divided by 0.5. இப்போ இதை டிவைட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, டினாமினேட்டரில் பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்கவே கூடாது. அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுனா மேலே 0.05 ஆகும். சாரி, வெயிட், நானே தப்பாக எழுதிட்டேன். 0 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துடும் இல்லையா? அப்போது இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே போயிடும். கீழே வந்து 5ன்னு ஹோல் நம்பர் ஆயிரும். இந்த பாயிண்ட் இங்கே வரும், இங்கே வந்துச்சுன்னா 5 ஹோல் நம்பர். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 5ஐயும் 0.5ஐயும் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.1 கிடைக்கும். ஓகேவா? 0.1 எப்படி டிவைட் பண்ணணும்? 0.5ஐ 5ஆல் என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். மேலே 0 போட்டுக்கோங்க, ஹோல் நம்பர் இல்லை. பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது மேலேயும் நம்ம கோஷனில் பாயிண்ட் வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ 1 5 is 5, 0 ஆயிரும். அதனால் 0.1. மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸி. மூணுமே ஃபார்முலா. a + b the whole square is equal to a square plus 2ab plus b square. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் 8. a minus b the whole square, a square minus 2ab plus b square. This is answer for question number 9. அப்போ a plus b, a minus b, அதுக்கு கண்டிப்பாக a square minus b square. So this is the answer for question number 10. That's all. 10 ஒன் வேர்டுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் சொல்லியாச்சு. That's all. Thank you.